தொடர்ச்சியாக எங்கள்ட நாட்டுக்குள்ள இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள்ன்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. அதுக்கான காரணம் யார், இதை யார் திட்டமிட்டு செய்கிறது? நீதிமன்றத்தில் வச்சே ஒருத்தரை சுட்டு கொலை செய்தாலும் இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம், ஒரு துப்பாக்கி சூடு கலாச்சாரம்ன்றது எங்களோட நாட்டுக்குள்ளே மாறி போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி தான் நேற்றும் இலங்கைக்குள்ள 2 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் ஒருவர் உயிரிழந்து போயிருக்கிறார். அந்த உயிரிழந்து போனவர் இலங்கையினுடைய அதி உயர் சிறைச்சாலையாக கருதப்படுற பூசா சிறைச்சாலையினுடைய ஒரு முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி. அதனால இந்த பிரச்சனை இவங்க நாட்டுக்குள்ள பெரிய அளவில் பேசப்படுற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அதே மாதிரி இலங்கையினுடைய காவல்துறையினரால் ஒரு 7 தனிப்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு இதுக்கான விசாரணைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் எப்படி நடந்தது, அது தொடர்பான இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அதே மாதிரி இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் எப்படி பார்க்க போகிறோம். ஒன்று, நேற்று நடந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் எப்படி நடந்தது, அது தொடர்பான தகவல்கள். 2வது, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரோட தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ சொல்லப்போனால் சர்வதேச ரீதியில் பேசப்படுற ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அதை பற்றின முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை லைக் பண்ணலன்னு சொன்னால் லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால் நேற்று வியாழக்கிழமை 13ஆம் தேதி இலங்கையினுடைய 2 முக்கியமான இடங்களில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. முதலாவது எங்கேன்னு சொன்னால் வெளிவேறிய என்ற ஒரு பகுதியில் வச்சு ஒரு 26 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே, ஒரு காரில் வந்து கொண்டிருந்த ஒரு 26 வயது இருக்கக்கூடிய நபர் மேலே மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுது. அதிர்ஷ்டவசமாக அந்த நபர் உயிர் தப்பிட்டார். காயங்களோட மட்டும் உயிர் தப்பிட்டார். இப்போ அவர் கம்பஹா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இலங்கையினுடைய போலீசாரால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்றதுக்காக இப்போ ஒரு 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அடுத்தது 2வது துப்பாக்கி சூடு சம்பவம் எங்கே நடந்ததுன்னு சொன்னால் இலங்கையினுடைய காலி மாவட்டத்தில் இருக்கிற அக்மிமன என்ற இடத்துல இருந்த ஒரு வீட்டில் தன்னுடைய முற்றத்தில் இருந்த ஒரு நபர், ஒரு 61 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரால் துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தப்படுது. அதில் அந்த இடத்துலேயே அவர் உயிரிழந்து போயிடுறார். அவர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுக்கு பிறகு அவரை வைத்தியசாலையை கொண்டு போகும்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து போயிட்டார். அந்த நபர் யாருன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒரு அதி உயர் மிக பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலையாக கருதப்படுற பூசா சிறைச்சாலை. அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே அதி உயர் குற்றங்களில் ஈடுபட்ட கைதிகளை தான் அங்கே கொண்டு போய் வச்சிருப்பார்கள். ஒரு பெரிய அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு சிறைச்சாலை பூசா சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையினுடைய முன்னாள் உதவி கண்காணிப்பாளராக இருந்த ஸ்ரீதத் தம்மிக்க என்ற இந்த 61 வயதுடைய நபர் தான் நேற்றைய தினம் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்த முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி என்றது தெரிய வந்ததுக்கு பிறகு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுது. அந்த விசாரணைகளில் தான் ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. என்னென்னு சொன்னால் இவர் ஓய்வு பெற்றுட்டார். கடந்த வருடம் தான் ஓய்வு பெற்றிருந்தார். அவர் ஓய்வு பெறுறதுக்கு முதல் அந்த பூசா சிறைச்சாலையில் சிறைச்சாலை காவல் அதிகாரியாக இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே அதிகளவான மிரட்டல்கள் வந்திருக்கதா சொல்லப்படுது. இந்த பாதாள உலக குழுக்கள்ல இருந்து தொடர்ச்சியான மிரட்டல்கள் இவருக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் நேற்றைய தினம் திட்டமிட்டு அவருடைய வீட்டு முத்தத்தில் வச்சு அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜோதிச்சு பாருங்க எவ்வளவு மோசமாக இந்த நிலைமை போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்போ கொழும்பு பகுதிகளில் தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. நாங்கள் பார்க்கும்போது இந்த CCTV ஃபுட்டேஜ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சமூக ஊடகங்களில் செய்தி தளங்களில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு CCTV ஃபுட்டேஜ் அதே மாதிரி நேரடியாக சில பேரால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பதைக்கிற மாதிரி தான். ஏனெண்டா 2 பைக் வருது, பைக்கை கொண்டு வந்து வேகமாக விட்டுட்டு டக்கண்டு அந்த பைக்லேருந்து இறங்கி கடந்து ஒரு படத்தில் வர மாதிரி, இந்த ஜேம்ஸ் பாண்டோட படத்தில் வர மாதிரி துப்பாக்கியால் சுட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி போகிறார்கள். ஒருவேளை அந்த பொது வழியில் சுடும்போது அந்த இடத்துல தப்பி தவறி யாராவது தவறான நபர் மேலே பட்டா, அப்படிதான் கடந்த நாட்களையும் நிறைய சம்பவங்கள் நடந்திருந்தது. ஒரு வாகனத்தில் போய் கொண்டு வந்த ஒரு தந்தையை கொலை செய்கிறதுக்காக போன இடத்துல
தேவையில்லாமல் 2 சிறு பிள்ளைகள் உயிரிழந்து போயிருந்தார்கள். அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் ஒருத்தரை சுட போய் இன்னொருத்தருக்கு மாறிப்பட்டு அவர்கள் உயிரிழந்த சம்பவங்கள் கூட எவ்வளவோ நடந்திருக்குது. இதெல்லாமே பார்க்கும்போது கொழும்புல போய் நடமாடுறதுக்கே ஒரு பயமான சூழ்நிலை கூட வெளி மாவட்டத்திலேருந்து வாராக்களுக்கு வந்து உருவாகலாம். ஏன்னா இப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் எப்படி நடமாறுது? பொது வழியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் போது தப்பித்தவறு எங்கள் மேலே பற்றுமோன்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு எழலாம். ஸோ இவ்வளவுக்கு மோசமாக தான் இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே நேற்று இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குது. தொடர்ச்சியாகவும் நடந்து கொண்டே இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவர்கள் இந்த துப்பாக்கி சூடு நடத்தின துப்பாக்கிதாரிகளினுடைய 2 மோட்டார் சைக்கிள்கள் இப்போ போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக 4 முக்கியமான குழுக்கள் இலங்கையினுடைய போலீஸாரால் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணைகளும் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இவர் ஏற்கனவே ஒரு சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்றபடியாக இப்போ நாட்டுக்குள்ளே இது பெரிய அளவில் பேசப்படுற ஒரு முக்கியமான சம்பவமாக இப்போ மாறி போய்கொண்டிருக்குது. ஸோ இதுதான் நேற்று நடந்த இந்த 2 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தொடர்பாக இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள். ஓகே, இப்போ அந்த 2வது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர் இந்த மாதிரி பல்வேறுபட்ட பதவிகளை வகித்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து கடந்த நாட்களில் சர்வதேச ஊடகத்திட்ட அல் ஜசீராட்ட போய் பெரிய அளவில் அவருடைய அந்த நேர்காணல் வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்திருந்தார். அது இப்போ வரைக்குமே சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்குள்ளே அந்த அல் ஜசீரா ஊடகவியலாளராலையும் அதே மாதிரி பிபிசி ஊடகவியலாளராலையும் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆவணம் தொடர்பான தகவல் தான் பட்டலந்த அறிக்கை. அதாவது பட்டலந்த பதை முகாம் என்று சொல்லி இவர்களால் 90ஆம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஒரு பதை முகாம் தொடர்பான தகவல்கள் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கும் அவர் சரியான முறையில் பதில் சொல்லலை. அந்த பட்டலந்த அறிக்கை என்று சொல்லப்படுற அந்த அறிக்கை வந்து இப்போ அந்த நேர்காணல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எங்கட நாட்டுக்குள்ளே அது சீரியஸாக எடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான விசாரணைகள் திரும்பவும் முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அது தொடர்பான முக்கியமான அதிகாரிகள், இராணுவத்தில் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்த ஒருத்தர் வந்து அது தொடர்பான தகவல்களை முன் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புதிய அரசாங்கத்தை நம்பி புதிய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான இவர்கள் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுப்பார்கள்ன்றதை நம்பி இப்போ அது தொடர்பான தகவல்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நிறைய பேர் துணிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனெண்டா அந்த நேரத்தில் அந்த பதை முகாமில் வந்து அதிகளவான இளைஞர்கள், அந்த நேரத்தில் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருந்திருந்தார். அவர் இருந்த நேரத்தில் அவருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய ஒரு இடம்தான், அவரால் அந்த கைத்தொழில் அமைச்சர் என்ற அவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருந்த இடத்துல தான் இந்த பதை முகாம் நடத்தப்பட்டிருக்குது. அதனால அவருக்கும் இதுக்கும் முக்கியமான தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ அது தொடர்பான விடயங்கள் வந்து திரும்பவும் அந்த ஃபைல்கள் வந்து தூசு தட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியான விசாரணைகள் வந்து நடத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது வந்து இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக மாறி இருக்குது. கட்டாயமாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இந்த பிரச்சனை வெளியில் வந்ததுக்கு பிறகு இப்போ எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள்கிட்ட பேசப்படுற ஒரு விடயமாக என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், முக்கியமான ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், இது வந்து வெறும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பட்டலந்த சித்திரவதை முகாம்தான். இந்த மாதிரி 1000 வதை முகாம்களில் எங்கட தமிழர்களும் தொடர்ச்சியாக நிறைய பாதிப்புகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நிறையவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் வந்து ஒரு உண்மையாக வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை வேன் கடத்தல், அதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்த விடயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கள் நாட்டினுடைய அந்த தமிழர்களுக்கு எதிராக நடந்த எவ்வளவு கொடூரங்கள்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் விசாரணைகளை முன்னெடுக்கணும்னு சொல்லி இப்போவும் தமிழ் தரப்புகளால் ஒரு விடயம் பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த ரணில் விக்ரமசிங்க மேலே முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் வந்து 1-2 இல்லை, பல வகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள். அந்த அல் ஜசீராவோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு அதை பற்றி கதைக்க முடியாமல் போச்சு என்னென்னு சொன்னால், ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக. ஸோ அதுக்கு பிறகு அந்த கண்டென்ட் வந்து திரும்பவும் அதை ஏற்கனவே நிறைய பேர் கேட்சிட்டார்கள். அதுக்கப்புறம் நான் எனக்கு கதைக்க முடியும் சொல்லி தான் அதை விட்டுட்டேன். ஆனால் ஒரு பயங்கரமான சம்பவமாக அந்த சம்பவம் மாறி நடந்திருந்தது. அல் ஜசீராவால் அவருக்கு வந்து கேட்கப்பட்டிருந்தது. ஸோ அது தொடர்பான விசாரணைகள் வந்து இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே மீளவும் எடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ சரியான முறையில் அது விசாரிக்கப்பட்டு அதுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படுமா இருந்தால் உண்மையிலேயே ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும். எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள், எத்தனையோ சட்டத்திறனிகள் உட்பட நிறைய பேர் அந்த முகாமில் வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்குதா இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே தான் இவ்வளவு நம்பிக்கைகளும் வச்சு இந்த விடயங்கள் எல்லாமே இப்போ வெளியே கொண்டு வரப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் எப்படி அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கிளறிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஓல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.